வணக்கம் நண்பர்களே. இது வந்து நன்னாரி வேர். இது இடிச்சிருக்கோம். இப்போ கஷாயம் வைக்கிறதுக்காக இடிச்சிருக்கோம். இது இது ஒரு கத்திரிப்பூ கலர் சொல்லலாம், கரும் சிவப்புன்னு சொல்லலாம், பாக்கு கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நல்லா நம்ம ஒரு 8 லிட்டர் தண்ணி விட்டு இது 1/2 கிலோ 480 ரூபா கிட்ட வரும். இன்றைக்கி சீசன் ரேட்டு. மலை நன்னாரின்னு சொல்லுவாங்க. இது கஷாயம் வச்சா இதை விட இன்னும் கூடுதலான கருஞ்சிவப்பு நிறத்தில் வரும். இதை நீங்கள் வெள்ளை சர்க்கரையில் போட்டாலுமே இந்த நிறம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்குகிற அத்தனை நன்னாரி சர்பத்தும் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கே எப்படி. ஆனால் இதை சுவைச்சு பார்த்தா நன்னாரினுடைய அந்த ஒரு துவர்ப்பா, சிறு துவர்ப்பா, சிறு கசப்பா, ஒரு விறுவிறுப்பு, அதெல்லாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லும் மைல்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூக்கலாக இருக்கும். இது எப்படின்னு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதை இடித்து இந்த மாதிரி இது பாருங்கள், என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கலர் எப்படி உங்களுக்கு நன்னாரி சர்பத் கடைகளில் வாங்கும்போது வெள்ளை வெளியேன்னு கண்ணாடி கலரில் வருதுன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிங்க. வெறும் எசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். எசன்ஸு, கெமிக்கல், அந்த ஃப்ளேவர். இது எல்லா ஃப்ளேவர்ஸும் கிடைக்கிதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், திட்டமாக தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த பீஸ் பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு வெள்ளையாக மாறும்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ஒன்றுமில்லை, 1/2 கிலோ நன்னாரி எடுத்திங்கன்னா 1/2 கிலோலாம் வேண்டாம், 100 கிராம் வாங்கிக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி விடுங்க. விட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க, இல்லை பகல் ஃபுல்லாக ஊற வைங்க. ஒரு 1 லிட்டர் சுண்டை காய்ச்சதுக்கப்புறம் அதை உங்களுக்கு தேவையான சக்கரை விட்டு பாகு காய்ச்சி ஒரு கம்பி பதம் பண்ண உடனே லெமன் விட்டிங்கனாக்கா, லெமன் ஒரு 5 ml விட்டிங்கன்னா அது சிரப் கன்சிஸ்டன்சியில் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், கெடாது. நீங்கள் காலையில் பாதாம் பிசின்லேயோ சப்ஜா விதையிலையோ ஊற போட்டு சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செஞ்சுக்க பாருங்கள். நன்றி.